அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் விலாக். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரமதான் முபாரக். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு நோன்பு முடிய போகுது. ஸோ நமக்கு 3 நோன்பு அல்லது 4 நோன்பு தான் இருக்கும். ஸோ நமக்கு முழுமையாக 30 நோன்பு வருதா இல்லை 29 தான் அப்படிங்கிறது நமக்கு சனிக்கிழமை தான் தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈத் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அதுக்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே ஈத் ட்ரெஸ் எடுத்தோம், என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆர்என்பி இங்கே பக்கத்தில் மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்து தான் ட்ரெஸ்ஸஸ் பார்ப்போம். நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்என்பி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேலையை தான் முதல்ல பார்த்து முடிச்சுட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆர்என்பியில் 10, 20, 30 அப்படின்ட்டு ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஏற்கனவே உள்ள கலெக்ஷன்ஸில் ஆஃபர்ஸ் நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேருக்கு நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 கிராம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. 20, 30 பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நான் அதையுமே உங்களுக்கு வீடியோட எண்டில் காட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த ஆஃபரை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஆர்என்பியில் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி 10, 20, 30 நமக்கு ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பான். ஸோ அந்த டயத்தில் நமக்கு டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் நமக்கு பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துக்கலாம். ஸோ பேண்ட், லெகின்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆர்என்பியில் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸாக தான் இருந்துச்சு. பேஸ்டல்ஸ் கலர்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த லைட் கலர்ஸ்லாம் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது எப்படி இருக்கும் தெரியும். நம்ம பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் போட்டால் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸும் அழகாக ஒன் டைம் பார்த்துட்டு அதுலேருந்து நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். சரி பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்பி, மேக்ஸு அந்த மாதிரி பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் லூலுவில் பார்த்துருந்தப்போ கொஞ்சம் நல்லா பிரைட் கலர்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஏற்கனவே உள்ள கலர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் எடுக்காமல் சரி ஆர்என்பி அண்ட் மேக்ஸில் இந்த டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆர்என்பி தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸ்லேயும் ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் மேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதாவது வீடியோ பார்க்கலைன்னா மறக்காமல் வீடியோ பாருங்கள். அந்த கலெக்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஆர்என்பிலையும் ஒரு ட்ரெஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்குறப்போ ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்குமா அப்படி தான் நினச்சோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே ஷூஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் இதுலேருந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கில்ட்டராக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் இன்றைக்கி தான் பார்த்து ஒரு ஸ்லிப்பர் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்லிப்பர்ஸ், அந்த கிளிப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பெர்ஃப்யூம்லாம் நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா ட்ரெண்டியாக பார்க்கவே நமக்கு அழகாக நமக்கு சின்னதாக நமக்கு வேணும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்து தான் அது பிள்ளைங்களுக்கு எடுக்கணும். ஒரு குத்துனா கூட போட மாட்டாங்க. ஒரு சின்னதாக நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட போட மாட்டாங்க. ஸோ என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக்ஸோ இந்த காலர் வச்ச மாதிரி இருந்தால் கூட அந்த ட்ரெஸ்ஸை சுத்தமாக போட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்து எது எலாஸ்டிக் இல்லை, எது காலர் இல்லை அப்படின்ட்டு பார்த்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷன்லேயும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன். அதோட பாய்ஸ் செக்ஷன்லையும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஆஃபர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஃபர்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் காட்டுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். போட்டு பார்க்கலாம், போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸாக தான் இருக்கும். ஸோ பிரைட் கலர்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் சைஸஸ் இல்லை. ஸோ இதுவே போட்டு பார்க்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸஸ்லேருந்து தான் ஒரு ட்ரெஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டும் பார்த்துருக்கோம், அதையுமே பாருங்கள்.
ஸோ ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் சைட் தான் போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் கலெக்ஷன்ஸ். இது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 லெகிங்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 20 dirhams போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லாவே ரொம்ப நல்ல ஆஃபர். ஸோ டெய்லி வேர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கப்போ எடுத்துக்கப்போ ரொம்பவே நமக்கு வந்து மணியும் சேவ் ஆகும், நல்லா குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே லெகின்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு இங்கே உள்ள எல்லா பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஸ் ஆகட்டும், இல்லை பேண்ட் அண்ட் டிஷர்ட் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து உங்களுக்கு 2 ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஃபர் ஜோனில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பேண்ட் அண்ட் டிஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 30 dirhams தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா 30, 20, 10 அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸஸுமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புமே இருந்துச்சு. ஸோ நான் இதில் பார்த்திங்கன்னா 10 dirhamsல இருக்கிற 2 கவுன் தான் டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பாய்ஸ் கலெக்ஷனுமே காட்டியிருக்கேன். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது பாய்ஸில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்என்பியில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அண்ட் மேக்ஸ்லேயே ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ்லாம் கம்ப்ளீட்டாக கிட்ஸுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா லூலுக்கு போயாச்சு. ஸோ லூலு தான் எப்போதுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் வேர்ஸ் தான் அதிகமாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லூலே எடுத்துடலாம் அப்படின்ட்டு லூலுக்கு வந்தாச்சு. இங்கேயுமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ லூலுவில் பார்த்திங்கன்னா பை 2 get 1 ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 வாங்கினா நமக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஆஃபரை மறக்காமல் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டா ஒரு ட்ரெஸ் நமக்கு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வேறு எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோன்னா எங்கே நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இப்போ தேடி போக முடியாது அப்படிங்கிறனால பக்கத்தில் நமக்கு லூலு தான் இருக்குது. ஸோ லூலு தான் மேக்ஸிமம் இருக்கிறதுனால லூலுக்கே வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம மேக்ஸில் அந்த ஆர்என்பியில் எடுத்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 10-20 dirhams பார்த்திங்கன்னா நமக்கு கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் மேக்ஸில் எடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 65, 60, 55 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஆர்என்பிலையும் கொஞ்சம் மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸஸ் கூட இருந்துச்சு. லூலில் பார்த்திங்கன்னா ஒரு 85, 90 அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ரைஸஸ் தான் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் அழகாக ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ உள்ள பார்த்திங்கன்னா கோட் மாடல், உள்ள வந்து ஒரு ஸ்லீவ் ஒயிட் கலர், அந்த ஒயிட்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி க்ரீம் கலர், அண்ட் தென் வெளியில் இந்த மாதிரி பிங்க் கலர் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு சில்க் மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ இதுலேயே பார்த்தா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பிங்க்கு, ஆரஞ்ச் அண்ட் வயலட், க்ரீனு, ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து காட்டன் அப்படின்ட்டு ரயான் மெட்டீரியல் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வின்டர் டைம்லேயும் நமக்கு போட்டுக்கலாம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா சம்மர் டைம்லேயும் போட்டுக்கலாம். ஸோ வரது பார்த்திங்கன்னா நமக்கு சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மெட்டீரியல் தான் எப்போதுமே எனக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபங்க்ஷன் டைம்ஸ் நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஒன் டைம் போடலான்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் போடலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் வாங்க.
ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டன். ஸோ ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு மீடியமாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரி க்ரீம் கலரில் அண்ட் தென் ஒயிட் வித் க்ரே கலர் டிசைன்ஸ். ஸோ இந்த மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு ரயான் அண்ட் காட்டன் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியல், பாலிஸ்டர் மெட்டீரியலும் நிறையாவே இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆஃபர் பார்த்திங்கன்னா பை 2 கெட் 1 அப்படிங்கிறதுனால 2 ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரெஸ் கொஞ்சம் நமக்கு ஈதுக்கு போட்டிருக்க மாதிரி, 2 ட்ரெஸ் நமக்கு நார்மல் வியரில் கொஞ்சம் போட்டுக்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோட் மாடல் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் ரயான் மெட்டீரியலில் அழகமாக இருந்துச்சு. ரயான் மெட்டீரியல் போடுறப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு போடுறப்ப. ஸோ நமக்குள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கப்பவே பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கிட்ஸுக்கான வந்து சுடிதார், சல்வார் செக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அழகாக வந்து இந்த சம்கி ஒர்க்கு, கிராண்டாக டிசைன்ஸ் கொடுத்து, ஸோ பாகிஸ்தானி சூட் மாதிரி சொல்லலாம். அழகாகவே இருந்தது பார்க்கறதுக்கு. லூலுவில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கிளிப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் பக்கத்தில் டிஸ்கவுண்ட் சென்டர் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஈது ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும்தான் வந்து நமக்கு இந்த கிளிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்க தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை பார்க்கலாம்னு சொல்லி தான் பக்கத்தில் டிஸ்கவுண்ட் சென்டர் போயிருந்தோம். கிளிப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுமாதிரி டிஸ்கவுண்ட் சென்டர், டே டு டே அந்த மாதிரி ப்ளேஸில் பார்க்கும்போது நமக்கு கிளிப் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையாவே இருக்கும். ஸோ நான் முன்னாடி டே டு டே அஜ்மனில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கிளிப்ஸில் இருந்துச்சு. ஸோ நமக்கு அங்கே இப்போ அஜ்மன் பார்க்க போக முடியாது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதுனால இங்கே பார்க்க வந்திருந்தோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் அஜ்மன் டே டு டேயில். ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அஜ்மனில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சான்ஸில் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா?
ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிளிப் கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பேங்கிள்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் மட்டும் இல்லை, அண்ட் தென் பேங்கிள்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து நெக்லஸ், பெண்டன்ட் மாதிரி, அண்ட் தென் கையில் பிரேஸ்லெட் மாதிரி, அண்ட் தென் கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேங்கிள்ஸ் அண்ட் வந்து ஹேர் பேண்ட்ஸ் அது மட்டும்தான். செயின் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போட மாட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் போட்டு கழட்டி வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக பெருசாக வாங்க வேணாம்னு சொல்லிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட இந்த விலாக் முடியுது. ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ், இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ரமதான் முபாரக். கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு விலாகில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.